ஹாய், நம்ம இப்போ பிரியாணி செய்ய போகிறோம். 6 பேருக்கு பிரியாணி செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் சிக்கனை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கணும். ஓகே, இப்போ நான் சிக்கனை தயார் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை வடிவாக கழுவி எடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம இந்த சட்டியில் வந்து அதை நம்ம கழுவி எடுத்துட்டோம். இப்போ இதில் மஞ்சள் உப்பு போட்டு எடுக்கணும், ஏன்னா வெடுக்கு மணக்கும். ஸோ நம்ம இதில் வந்து மஞ்சளும் உப்பும் போட்டு ரெடி பண்ணி வைப்போம். தண்ணியை விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா மஞ்சள் தண்ணியில் கழுவி எடுத்தோம்னா அப்புறம் நமக்கு வெடுக்கு மனம் வராது. ஓகே, நம்மளோட ஊர்களில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கோழி வச்சு வாங்குவோம். இங்கே தீவுகளில் இவங்க ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி தான் நமக்கு தருவாங்க. ஸோ நம்ம வடிவாக பார்த்து வச்சு சூஸ் பண்ணி வாங்கணும். இப்போ நான் வந்து நல்லா பார்த்து தான் வாங்கியிருக்கிறேன். இது வந்து நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான இறைச்சி தான். ஸோ நம்ம இப்போ இது ரெடி பண்ணுவோம். இப்போ இதை நான் ஆல்ரெடி இந்த பீஸுக்கு கட் பண்ணி தான் வாங்கினா, ஆனால் எனக்கு வந்து என்னோடய பிரியாணிக்கு எனக்கு சின்ன சின்ன பீஸாக வேணும். ஸோ நான் இதையும் கொஞ்சம் டபுளாக கட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இறைச்சியை கழுவி மஞ்சள் போட்டு கழுவி எடுத்தாச்சு. இதுக்கு வந்து இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் மஞ்சள் போட்டு கொஞ்சம் நம்ம மசாலா எல்லாம் போட்டுட்டு மஞ்சள் உப்பும் போட்டு ஊற வைக்கலாம். நான் வந்து மார்னிங் தான் இதை செய்ய போகிறேன். ஸோ நான் அதுக்கு தான் நான் இதை ரெடி பண்ணுறேன். மார்னிங் லஞ்சுக்கு குக் பண்ணுறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டு சரவண சமையல் இது சர்வயோகினி அறுசுவை தருவார் அவள் அன்னபூரணி. சரவண சமையல் இது சர்வயோகினி அறுசுவை தருவார் அவள் அன்னபூரணி. ஒவ்வொரு கையிலும் ருசிகள் மாறும், ஒவ்வொரு ருசியிலும் பசியும் மாறும். சமையல் 6 வகை கலை அல்லவா, தீர தீர நாம் அனுதவ மகரித. சரவண சமையல் இது சர்வயோகினி அறுசுவை தருவாள் அவள் அன்னபூரணி. எதிலும் உண்டு கணக்கு, நீ நெருப்பு குறைச்சி வணக்கு. பருப்பு வெந்ததும் வாசம் வந்ததும் பாசம் சேர்த்து இறக்கு. ஆமா, மசாலாவை மிக்சியில் அரைக்காம அந்த அம்மியில் அரைச்சிட்டோமா. முத்தண்ணே கொஞ்சம் தேங்காய் உடைச்சு இப்போ பாருங்க, நல்ல மசாலாலாம் போட்டாச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம செய்ய போகிறதுக்காக நான் இப்போ கொஞ்சம் இது நல்லா பதப்படுத்தி வைக்கிறதுக்காக மஞ்சள் போட்டு அம்மா செய்யும் சமையல் அன்பை ஊட்டி வளர்க்கும், பாட்டி செய்யும் சமையல் மருத்துவம் இருக்கும். தாய் நினைவூட்டினால் தங்கையோட சமையல் புது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பிரியாணி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து இறைச்சியை வந்து நான் ஏற்கனவே கழுவி நம்ம எப்பயுமே வந்து பிரியாணி செய்ய போகிறோம்னு சொன்னால் இறைச்சியை வந்து நம்ம அந்த மசாலாலாம் போட்டு பிரட்டி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முதலாவது நம்ம வச்சிடணும். அப்போ தான் அந்த மசாலா வந்து அதில் ஊறி நமக்கு பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமெண்டா. அதை நம்ம அப்படி செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பிரியாணி. ஸோ அந்த மசாலாலாம் அதில் இறங்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம 2 ஹவர்ஸ்க்கு முதலே சிக்கனை கழுவி மசாலாலாம் போட்டு வச்சிடணும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஆல்ரெடி நான் சிக்கனை வந்து கழுவிட்டு மஞ்சள், மிளகாத்தூள், பெப்பர் தூள், மற்ற கொஞ்சம் பிரியாணி மசாலா, அப்படி உப்பு எல்லாத்தையும் நான் கொஞ்சமாக போட்டு அதை பதப்படுத்தி வைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறோம். இதில் வந்து முக்கியமானது பச்சை மிளகாயை வந்து இடித்து போட்டிருக்கிறோம். இப்போ நான் சொன்ன இந்த முறையிலேயே நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப செய்யணும்னு தோணும். இப்போ பாருங்கள், நான் அதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்மளோட பிரியாணியோட ஸ்பெஷலிஸ்ட் இவர் தான், ஜோக்கெட். நம்மளோட பிரியாணியோட ஸ்பெஷல் வந்து ஜோக்கெட் ஆட் பண்ணுறது தான். ஸோ நம்ம ஜோக்கெட் வந்து நான் வந்து 5 ஜோக்கெட் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் இதை
போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம குக் பண்ணிவிட்டு இறைச்சி நம்ம ஆட் பண்ணுற டைம் தான் நம்ம இறைச்சி வந்து வெளியே எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வைப்போம். இப்போ பாருங்கள், நம்ம மரக்கறிகள் எடுத்துருக்கோம். இதுகளை வந்து வடிவாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கொள்ளணும். பாருங்கள், நான் கரெக்டாக எடுத்துருக்கிறேன். உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன், உருளைக்கிழங்கு 2 எடுத்துருக்கிறேன், பீன்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், வெங்காயம் வந்து 4 எடுத்துருக்கிறேன், தக்காளி பழம். இது எவ்வளோ வந்து முக்கியமான சாமான். வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதும் பண்ணாதும் அது உங்களோட விருப்பங்களை பொறுத்தது. நான் வந்து ஆட் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம சிக்கன் பிரியாணி நிறைய செய்கிறோம். ஸோ விரும்பினா நீங்கள் அதை ஆட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது வந்து வெங்காயம் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாமே வெட்டி வச்சுட்டேன். வெங்காயம் வெட்டி வச்சாச்சு. இங்கே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நெய் வச்சுருக்கிறேன், இது வந்து மிளகாத்தூள் வச்சுருக்கிறேன், இது பிரியாணி பேஸ்ட் இருக்குது, அப்புறம் பட்டர். இதுதான் நமக்கு இப்போதைக்கு நமக்கு தேவையான பொருட்கள். சிக்கன் வந்து ஃப்ரிட்ஜுக்கு இருக்குது. இப்போ நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோமா? நான் இதில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். உங்களுக்கு எப்பயுமே பிரியாணி செய்யக்குள்ளே கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. என்னோட இது தான் இருக்குன்ட்டு தான் நான் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்தீங்கன்னா அது சிக்கன் எல்லாம் போட்டு செய்யும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் இருக்குது. ஸோ கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ நம்ம சட்டி காஞ்சதும் நம்ம பட்டர் ஆட் பண்ண போகிறோம். இந்த வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோத்துக்கு பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து தம் போட்டு வச்சுட்டேன். நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொன்னால், தோசைக்கல்லில் வந்து என்னோட இந்த பேன்டாக இருக்குது. இதை வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பிரியாணி இதுக்கு மேலே வச்சு மேலே வந்து நான் ஹாட் வாட்டர் வச்சுருக்கிறேன். இப்படியே ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் விட்டிங்கன்னு சொன்னால் நல்லா இதாகி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம இப்போ தம் போட்டு வச்சிட்டோம். இது இப்படி இருக்கட்டும். நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. தம்மில் இருந்து இறக்கிட்டேன். இந்த சட்டியில் வச்சு நம்ம இப்போ இதை இது பண்ணுறது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இதை நீங்கள் பெரிய சட்டியில் கொட்டி நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பிரியாணி ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. அது ஃப்ளேவர் பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை கூட சர்வ் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு.